கொண்டிருக்கும் குறிஞ்சி கொட்டமணியின் குலக்கொடியே நீர் வாழ்க, குலம் வாழ்க, கொட்டும் வாழ்க. உண்மை பற்றி உன்னிடத்திலே ஒரு சில விவரங்கள் யாம் கேட்கலாம் நினைக்கிறேன். கேட்கலாமா? நீரளவி ஆமாம் நீராம்பல் தான் கற்ற நூலளவி ஆகுமாம் நுண்ணறிவு, மேல தவத்தளவி ஆகுமாம் தான் பெற்ற செல்வம், குலத்தளவி ஆகுமாம் குணம் என்பது போல என்கிட்ட விவரம் கேட்கிறேன்னு சொல்லிருக்கீங்க. கேளுங்க சுவாமி. எனக்கு தெரிந்தவரை என் அறிவுக்கு எட்டினவரை கண்டிப்பாக பதில் கூறுகிறேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி. ஒரே ஒரு விஷயம் சொல்லிக்கிறேன். என்னன்னு மட்டும் நீங்க கேளுங்க. இல்ல சுவாமி, இது உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லுங்க, அதுக்கு நான் பேச வரேன். எனக்கு பிரச்சனை இல்ல, ஒரு பிரச்சனை இல்ல. பிரச்சனை இல்ல, அப்ப பேசாம இருக்க வேண்டியதானே. ஒரு விஷயம் நான் சொல்றேன் கேளுங்களேன். நான் சொல்றது புரியுதா இல்லையா? ஒண்ணு பிரச்சனை இருந்தா சொல்லுங்க, நான் சொல்றேன். எனக்கு என்னங்க பிரச்சனை? பிரச்சனை இல்ல, அப்புறம் நான் பேசுறேன் கேளுங்க. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்களேன். அது வேண்டியது இல்ல. பேசுறேன் இல்ல, இவ்வளவு நேரம் பேசுறேன் இல்ல. நான் எவ்வளவு பொறுமையா கேக்குறேன் அதே மாதிரி பொறுமையா கேட்டுக்கிட்டு இருக்கேன். இல்ல சுவாமி, பொறுமை கடலிலும் பெருதுங்க. நீங்க பேசணும், நான் கேட்கணும். நான் ஒரே அப்படி இருமா. நீ பேசுறப்ப ஏதாவது குறுக்க பேசுறேனா? என்னைக்குமே பேச மாட்டேன். நான் பேசுறப்ப குறுக்க பேசக்கூடாது. சாமி, நான் ஒரு விஷயம் சொல்றேன். ஒரு விஷயங்கிறது என்ன விஷயம் சொல்ல வருது அது கேட்டுட்டு அப்புறம் பேசுங்க. அது சொல்லட்டுமே, சின்ன பிள்ளை ஏதோ சொல்ல வருது சொல்லட்டும். சரிங்களா? உங்களுக்கு இல்ல, அவருக்கு. முத்துராஜ் பார்த்தீங்களா? இந்த பேருக்குள்ளே முத்து அடங்கியிருக்கு பாருங்க. நம்ம முத்துக்கள் இருந்தது ஒரு நேரத்தில் சக்தியுடைய காலிலே, அதுல ஒரு முத்து, அதுல ஒரு சக்தி பிறந்ததாம். அந்த சக்தியின் வடிவமாக இருக்கக்கூடிய ஒரு முத்து அதுல ஏன் பேரும் சேர்த்துக்கார் ராஜ்னு. அதனால அவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக மதிப்பு கொடுத்து நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு சொல்லுங்க, நான் கேட்டுக்கிறேன். இல்ல சுவாமி, இதற்கு முன்பாக உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, கேட்கக்கூடிய விவரங்களை கேளுங்க சுவாமி. எனக்கு தெரிந்தவரை, என் அறிவுக்கு எட்டினவரை கண்டிப்பாக பதில் கூறுகின்றேன். தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு தெரிந்து கொள்கிறேன் சுவாமி அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஆமா, அது ஒன்றும் தவறு இல்லையே. இதுல என்ன இருக்கு? தெரிந்தவரை அறிந்தவரை பதில் கூறுகிறேன், தெரியாதவற்றை தாங்களிடமே கேட்டு. இது எவ்வளவு பணிவு தெரியுமா? இந்த பணிவுனால என்னைக்குமே நம்ம அழிஞ்சிட போறது இல்ல, நல்லா இருப்பான். அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்க கூடாது. சரியா? பேசும். ஒன்னும் தெரியாதுன்னு நினைச்ச கூடாது. யாருமா உனக்கு என்ன தெரியும் தெரியாது கூடாதுன்றதுக்காக சொல்றேன். நீ சொல்ல வேண்டியது இல்லை. நான் எனக்கு தெரியும் என்ன பேசணும், என்ன தெரியும் எனக்கு தெரியுமா? யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கறத நான் எந்த அளவுக்கு கணக்கெடுத்து வச்சிருக்கேன் அப்படிங்கறத கணக்கோட வச்சிருக்கேன் நான். அது கொஞ்சம் நான் பாருங்களேன். நல்லோரை இதுக்கு மேல உனக்கு மரியாதையே கிடையாது. இதுக்கு மேல உனக்கு மரியாதையே கிடையாது. ஓம் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கழிச்சு அவர் பேச்சுக்கு மதிப்பு கொடுத்தேன். இந்த பேச்சுக்கெல்லாம் மதிப்பு கொடுத்து பேசுறீங்க. மறுபடியும் நீ ஒரு விஷயம் சொல்றத நான் கேட்டுக்கிறேன் அவசியம் கிடையாது. நல்லா சொல்ற கேள்வி, நீ சொல்றத கேட்டுக்கிறதுக்கு அவசியம் கிடையாதுன்னு. அப்புறம் தான் மறுபடியும் ஒரு விஷயம் இல்லங்க, நான் ஒரே ஒரு விஷயம் மட்டும் இல்லையாங்கிறேன். ரெண்டாவது தடவை, அதாவது ரெண்டாவது தடவை ஏதோ கேட்க வருது, சொல்லட்டும். அது என்ன சொல்லுதுன்னு பார்ப்போம். சொல்லட்டுமே, சொல்லட்டும். எனக்காண்டி முத்துராஜன் எங்க இசைக்குழுக்காக இல்லை, உங்க திறமை என்ன, உங்களுடைய அனுபவம் என்ன எங்களுக்கு தெரியும். இருந்தாலும் ஒரு சின்ன குழந்தை இல்லை, நான் உங்களுக்கு மதிப்பு கொடுத்துதான் மரியாதையா மறுபடியும் நிற்கிறேன். அப்புறம் நொறுக்கி போடுவேன். இதோட படிக்கணும். சரியா? வாயை திறந்தா அவ்வளவுதான். என்னமா பிரச்சனை உனக்கு? இல்ல சாமி, இதற்கு முன்பாக உங்கள்ட்ட என்ன சொல்ற அப்படின்னா, அதுக்காக எனக்கு ஒண்ணும் தெரியாதுன்னு மட்டும் நினைக்காங்க. பேசுறேன். அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும் நீங்க கூட சுவாமி. என்னடா அந்த பொண்ணு மண்டக்கணமா பேசுது அப்படின்ற எண்ணம் எல்லாம் தங்களுக்கு வரக்கூடாது என்பதற்காகத்தான் இதையும் நான் சொல்றேன். நீங்க பேசுங்க. அப்படி சொல்ல இப்பத்தே அவர் அடக்கத்தை காட்டுது. ஒரு பெண்மணியால்னா எவ்வளவு அடக்கமா இருக்கணுங்கிற விவரத்தை அருமையா காட்டுகிறது ஐயன் திருவள்ளுவர். அதுக்கு சொல்றேன் பாருங்க, அதுக்கு ஒரு திருக்குறள் சொல்றேன். ஒரு விஷயம் புரிஞ்சதா? ஒரு விஷயம் ஊர்பட்ட ஒரு விஷயம் என்ன கேக்குறேன்? சும்மா ஒரு விஷயம் சாமி, வேலை பாருங்க சாமி. ஒரு விஷயம் சொல்றேன் கேளுங்க. கங்கையும் 3 பல பொறுக்கும் சொல்லுவாங்க. 3 முறை பழமொழி சொல்லுவாங்கல்ல, கங்கையும் 3 முறை பொறுக்கும். அது மாதிரி நீங்க பொறுத்துக்கிறோம். அருமையான விஷயத்தை ஞாபகப்படுத்துறாரு. இல்ல சத்தியமா சொல்றேன், கங்கையும் 3 முறை பொறுக்கும் அப்படின்னு சொன்னார். என்ன தெரியுமா?
எல்லாம் கவனமா கேளுங்க. உங்கள்கிட்ட தான் சொல்றேன். என்ன மாதிரி நீச்சல் தெரியாதவர் போய் ஒரு தண்ணிகளை விழுந்துட்டோம்னா, கேணிகளை விழுந்துட்டோம்னு வச்சுங்களேன், உங்களை மாதிரி நீச்சல் தெரிஞ்சவங்க, உங்களை மாதிரியே ஒரு அரியற மாதிரி நீச்சல் தெரிஞ்சவங்க பார்த்துட்டாங்கன்னா ஏதோ ஒரு சூழ்நிலையில காப்பாற்றுவாங்க. பார்த்தீங்களா? காப்பாங்க. ஒரு வேலை பார்க்கலன்னு வச்சுங்களேன், விழுந்தோடனே கங்கை உள்ள கொண்டு வருவாங்க. கொண்டுட்டு மறுபடியும் இவங்களை வெளியில கொண்டு வருவாங்க. யாராவது பார்த்தா காப்பாற்றிக்கணும். அவ வந்துட்டு அதுக்கப்புறம் 2வது முறையும் உள்ள கொண்டுவாங்க. அப்பொழுது வெளியில கொண்டு வருவாங்க. யாராவது காப்பாற்றுவாங்க. அப்ப 3வது முறையும் வெளியில கொண்டு வருவார்கள். 3 முறையும் அவரை யாராவது பார்த்து விட்டால் அவரை காப்பாற்றி விடலாம். 3வது முறை பார்க்கலைன்னா நாங்க அதனால அவங்க இடத்துல கொண்டு சேர்த்துருவாங்க. அதனால கங்கையும் 3 விழி பொறுக்கும் அருமையா சொன்னார். இந்த அழகை எவ்வளவு சொன்னார்? 3 தடவை வெளியில கொண்டு வந்து காட்டி யாராவது இருந்தா காப்பாத்துங்க அப்படின்னு சொல்லுமா. அதுக்கு எவ்வளவு அழகா அருமையா தத்துவத்தை நம்ம முத்துராஜன் சொல்லியிருக்காரு. மிக சந்தோஷம், மகிழ்ச்சியா இருக்கு. பார்த்தீங்களா? அந்த அளவுக்கு நம்ம சாதாரணமா நினைக்கிற பக்க மேளங்களை, ஆனால் அவர்களும் அறிவாளிகள், திறமைசாலிகள், ஞானஸ்தர்கள், புராணம் தெரிந்தவர்கள் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு முத்துராஜனே. கங்கையும் 3 விழி பொறுக்கும் என்று ரொம்ப அருமையா உங்க வார்த்தைக்கு மதிப்பு கொடுத்து மறுபடியும் உங்களை கேட்கிறேன். ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சரி, என்ன இல்ல சாமி, இதற்கு முன்பாக உங்ககிட்ட நான் என்ன சொன்னேன் அப்படின்னா, அதுக்காக எனக்கு எல்லாம் தெரியும்னு நீங்க நினைச்சிட கூடாது சுவாமி அப்படி சொல்லி சொன்னேன். சரி. இப்ப எல்லா விஷயங்களும் தெரிஞ்சிருந்தாலும் கூட தெரியாத மாதிரி இருந்து கேட்டு தெரிஞ்சுக்கிறவங்களுக்கு பேரு என்ன அப்படின்னா அறிவாளி அப்படின்பாங்க. ஆமா ஆமா. ஒண்ணுமே தெரியாதுங்க, எனக்கு எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் எல்லாம் தெரியும் சொல்றாங்க பாத்தீங்களா? அவங்க என்ன சொல்லுவாங்க தெரியுமா? அடிமுட்டாள் அப்படி சொல்லுவாங்க. அதனாலதான் அபை பிராட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, கற்றது கை மண்ணளவு கையாதது உலகளவு, ஒட்டைகளை மனதை ஓதுகின்றால் இன்னும் மெத்த பெருமதியம் கூற வேண்டாம், எறும்பும் தன் கையால் இன்சான் ஆகும் அப்படின்னு அழகா சொல்லி வச்சாங்க. நீங்க பேசுங்க. ஒரு வாசகமான திருவாசகம், ஒரு வாசகத்துக்கு உருகா, திருவாசகத்திற்கு உருகார். எந்த வார்த்தை சொல்லணும்? நம்ம என்ன படிச்சிருக்கோமோ, நீ கற்றதை பலர் அறிய பகுதி இல்லையே, கற்றோரிடம் கேட்டு நுகரு என்று சொன்னார்கள். அந்த அளவுக்கு சிறப்பு பார்த்தீங்களா? கற்றலில் கேட்டல் நன்று. ஆமா, சொல்ற விஷயத்த செவியார கேட்கணும் என்பதற்கு மிகப்பெரிய ஒரு, அது கூட ஐயன் திருமணம் அது கூட சொல்றாரு பாருங்களே, சொல்றது செவியார கேட்கணுங்கிறதுக்காக. செல்வத்தில் சும்மா சும்மா ஒரு விஷயம் எத்தனை விஷயம் நாக்க வெளியில வச்சு அறுத்து இருந்து போவேன். சும்மா ஒரு விஷயம் எப்போ ஒரு விஷயம்? ஆமா, விடிய விடிய ஒரு விஷயம் இருக்க கொஞ்சம். ஆமா, ஒரு விஷயம் ஒரே குத்து மூக்கு பின்னால வந்து சரியா? சும்மா ஒரு விஷயம் கத்த வைக்காத. தேவலோக முனிவர்களுக்கெல்லாம் முதல்ல என்ன முக்கியம் தெரியுமா? கட்ட முக்கியம், கொண்ட முக்கியம், வீணை முக்கியம். இதெல்லாம் விட ஒண்ணு ரொம்ப முக்கியம். காலையில சம்பளம் ரொம்ப முக்கியம். அதை காட்டிலும் ஒண்ணு ரொம்ப முக்கியம். என்ன? என்ன? பொறுமைதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஒரு ஆம்பல் பாறை தூக்கி என் தலையில போடுவேன், பொறுமையா காத்துக்கிட்டு இருக்கிறேன். தூக்கி தலையில போட்டு மண்டைய உடைச்சாலும் நீங்க அமைதியா தான் நிக்கணும், புரியுதா? பேச்சுக்கு மாத்தல. ஒரு ஆம்பல் பாறை நீ உன்னால தூக்க முடிஞ்சா தூக்கி என் தலையில மட்டும் நீ போட்டு. தூக்க முடியாது. அவர் வேற ஐடியா கொடுக்குறாரு. அப்ப என்ன சின்ன தூக்கி அவர் தலையில முதல்ல போட்டுவா, பெருசு அதுக்கப்புறம் தூக்கலாம். தூக்கி மட்டும் நீ என் தலையில போட்டு. இப்பவே என் சம்பளத்தை எடுத்து வைக்கிறேன். இப்பவே தூக்கி போடலையா? போட முடியல அப்படின்னா ஏன் சம்பளத்தை உங்கள்ட்ட நான் கொடுத்துறணும்? நீ எல்லாம் பணப்பை பிடிச்சு அலையுற, பணப்பை பிடிச்சு அலையுற. உன் சம்பளத்தை எனக்கு வேணுமா? யாரு உன் சம்பளத்தை? நம்ம சம்பளம் நம்மளுக்கு இருந்தா போதும்ப்பா. அடுத்த பணம் நம்மளுக்கு எதுக்கு? அப்படி பேசுங்க. எனக்கு எதுக்குமா அந்த பணம் எல்லாம்? நம்ம உழைச்சா போதும். இந்த காலத்துல எப்படி ஒரு மனிதரா தெரிஞ்சுக்கங்க. போதுமா? எனக்கு எதுக்கு? அப்படி ஒரு வேலை நீ தூக்கி போட முடியல. ஒட்டுமொத்த நாடகத்தையும் என்கிட்ட கொடுத்துட்டு போயிட்டே இருங்க. சிறப்பு. ஏமா கொஞ்சம் கூட கொஞ்சம் ஆசை இல்ல, ரொம்ப ஆசை. அவர் சொல்றமா, அவர் சொல்றத கேட்டியாமா? என்னப்பா? கொஞ்சம் ஆசை இல்லையா? அதாவது நிறைய இருக்குங்கிறத. கொஞ்சம் ஆசை இல்ல, அதுக்கு எதிர்ப்பு என்னன்னு பாரு. கொல்ல ஆசை, கொல்ல ஆசை. என்னவா? ஒட்டுமொத்தமா கொண்டு போயிருந்தா அது சரி. கூண்டோட கைலாசம் புரியுதா? நீ பாருங்க,
மரத்தை வாச்சிட்டு பார், மனிதனை பேச்சிட்டு பாருன்னு சொல்லிருக்கான். முதல்ல பேச விட்டு பாருங்க, அப்பதான் அறிவுபூர்வமான விஷயம் என்னென்ன இருக்கு அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். புரியுதா? யார என்னதான் என்ன ஒண்ணு சொன்னேன், சபை அறிந்து பேசு, சமயம் அறிந்து பேசு. சமயங்களில் பேசாமல் இருந்து பல எனக்கு தெரியும். இந்த நேரத்துல பேசுறேன், இந்த நேரத்துல பேசக்கூடாது, யாராட்ட பேசணும், எப்படி பேசணும், எப்படி எல்லாம் எனக்கு தெரியும். நீங்க ஒண்ணும் பாட இருக்க வேணாம். யார் எடுக்கிறதுக்கு முன்னால வந்து நின்னா பாடம் எடுக்கிறதுக்கு? உனக்கு பாடம் இருக்கிறது நிறைய பேர் இருப்பாங்க. நான் எதுக்கு பாடம் இருக்க? உனக்கு பாடம் இருக்க வேணாம், பாடம் இருக்கிறதுக்கு. இதுதான் தலக்கணங்கிறது. தன்னம்பிக்கை. எதுல? கல்வியின் மீது அளவற்ற தன்னம்பிக்கை. உயர பிறந்தால் ஊர்க்குருவி பறந்தாக மாட்டாது. அந்த ஊர்க்குருவியை பார்த்து பயந்த கதைகள் எல்லாம் நிறைய உண்டு என்பதை தாங்கள் முதலிலே மறந்து விடாதீர்கள் சுவாமி. முதல்ல உன் வாய்க்கு விலங்க போடு, அப்பதான் உன் கைக்கு விலங்க தேடி கொடு. குருடனும் செவிடனும் கூத்து பார்க்க போனாங்களாம். குருடன் கூத்து சரியில்லைன்னு சொன்னானா, செவிடன் பாட்டு சரியில்லைன்னு சொன்னானா. அப்படி இருக்கு உங்க பேச்சு. பல்ல அடிக்கிற நீங்க சொன்னது என்ன சொன்னீங்க? நீங்க என்ன சொன்னீங்க? உன் வாய்க்கு விலங்க போட பார்த்தா உன் கைக்கு விலங்க தேடி கொடுக்காதுன்னு அப்படி சொன்னீங்களா? அவர் என்ன சொன்னாங்க? என்ன? குருடனும் செவிடனும் இது மாதிரி நாடகம் பார்க்க இந்த மாதிரி வந்திருக்காங்க. நாடகம் பார்க்க வந்துட்டு குருட்டு பைய நாடகம் சரியில்லை, செவிட்டு பைய பாட்டு சரியில்லை, இவளே செகுடு. அப்படி இருக்கு உங்க பேச்சு. அந்த பாதி இருக்கா உங்க பேச்சு. காளை மாடுக்காக வந்தா காரியத்துக்காக, பசு மாடுக்காக வந்தா என்னத்துக்குமாங்க? ஆண்மகன் நினைத்தால் நினைத்து நினைத்து மாத்திரம் செஞ்சுடுவேன். பொம்பளை என்ன செய்ய முடியும்? நீ பசு மாடு கண்ணு போட்டா தான் காரியத்துக்காகும், காளை மாடு கண்ணு போட நினைச்சா காரியமே கெட்டு குட்டிச்சோரா போகும். ஏய் தம்பி, நீ எதுக்கோ ஒண்ணு சிரிக்கிற, ஏன் சிரிக்கிறேன்னே தெரிய மாட்டேங்குது. இல்ல நீங்க சொன்னீங்க பாருங்க. ஆமா, காளை மாடுக்காக காரியத்துக்கு, பசு மாடுக்காக அறுக்க போட்டுருவா. புரியுதா? கட்டுவரில் காக வரக்கூடாது. அதுக்கு என்ன சொல்ல? என்ன சொல்லுச்சு? என்ன சொல்லுச்சு? பசு மாடு கண்ணு போட்டா பால் கறந்து குடிக்கலாம். ஆமா, காளை மாடு கண்ணு போட்டுச்சுன்னா மூத்தெடுத்த குடிக்கலாம். காளை மாடு எங்கேயா கட்டு? அப்படி கண்ணு போட்டா காப்பு. காளை மாடு நினைச்சாத்தான் பசு மாடு கண்டு ஓட முடியுங்கிறத நீ முதல்ல நினைச்சுக்க. புரியுதா? ஒரு பெண்மணி ஆளுக்கு அடக்கம் ரொம்ப அவசியம். ஒரு ஆண் மகனுக்கு அமைதி மிக அவசியம்னு சொன்னாங்க. நான் அமைதி இல்லாம இருக்கனா? அப்ப நான் என்ன அடக்கம் இல்லாம இருக்கனா? அடக்கம் இல்லாம இருக்க. நீங்க என்ன அமைதி இல்லாம இருக்கீங்க? அடக்கத்துக்கு பேர் போனவங்க யார் தெரியுமா? அமைதிக்கு பேர் போனது யார் தெரியுமா? சொல்லுங்க. ரெண்டு பேருக்கு இருக்காப்பா. போமா, வீட்டுக்கு போமா. போற அடக்கத்துக்கு பேரு போனவங்க யாரு சொல்றேன்? அமைதிக்கு பேர் போன சொல்ல வேண்டியதானே? அடக்கத்துக்கு பேரு போனவர் வள்ளுவருடைய மனைவி வாசுகி. அதனால்தான் தாரம் வாய்த்தது வள்ளுவனுக்கு சொன்னேன். அமைதிக்கு பேர் போனது ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி. அதனால தம்பி வாய்த்தது ராமச்சந்திரமூர்த்தின்னு சொல்லி வச்சுறாங்க. வாய் சும்மா இருக்காது. ஏன் உங்க வாய் மட்டும் சும்மா இருக்காதா? இந்த மாதிரி வெறி பிடிச்சலையாத. நீங்க இப்படி எல்லாம் மதம் பிடிச்சு போய் தெரியாதீங்க. நான் மதம் பிடிச்சலையா? அப்ப நான் வெறி பிடிச்சலையா? வெறி பிடிச்சலையா? நீங்க என்ன மதம் பிடிச்சலையீங்க? ஒண்ணும் பண்ணிக்க முடியாது. மதம் எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி எதுக்கு பிடிக்கும் தெரியுமா? வெறி நாய்க்குதான் பிடிக்கும். மதம் யானைக்கு தான் பிடிக்கும். அதுவும் சரிதான். எனக்கு மதம் பிடிச்சா நீ தாங்க மாட்ட. எனக்கு வெறி பிடிச்சிச்சுன்னா நீங்க தாங்க மாட்டீங்க. கடிச்சு கொதறி வச்சிருவேன். அப்புறம் தொப்புள சுத்தி 48 ஊசி போடணும். ஒரு நாளைக்கு 2 ஊசி தாங்கவே முடியாது, வலி அவ்வளவு வலிக்கு தெரியுமா? அவரும் பாதிக்கப்பட்டிருக்காரு. பத்தியா 2 பேருக்கு வெறி நாய் கடிச்சிருக்குது. உங்களை இன்னைக்கு கடிச்சிரும் பாருங்க. என்ன ஏன் கடிக்குது? எங்க வீட்டுல ஒரு சாக்கு நிக்குது. ஹலோ, சாக்கு நிக்காதுங்க. சாக்கை விரிச்சு விட்டா அது வரைக்கும் பழுக்கும். நாய்க்கு பேரே சாக்கியா? ஐயோ, அந்த நாய் பேரு ஜாக்குங்க. அதத்தான் ஒரு சாக்குங்கிறாரு. சாக்குக்கு நேரம் அதெல்லாம். இது ஒரு சாக்கா தான். பிள்ளைகளுக்கு நம்ம தமிழனா பிறந்ததுக்கு நம்ம என்ன சாதிச்சோம்? ஏதாவது ஒண்ணு செஞ்சிருக்கோம் அப்படின்ட்டு முதல் பையனுக்கு முகிழன்னு தமிழ் பேர்லயும், இரண்டாவது பையனுக்கு தமிழமுதன்னு பேர் வச்சேன். 2 பேருக்கு தமிழ்லே பேர் வைக்கிறேன், தமிழை காப்பாற்றுவதற்கு. அவங்க 2 பேரும் ஒரு நாயை தூக்கி வந்து ஜாக்குன்னு பேர் வைக்கிறாங்க. ஏன்னா நம்மளுக்கு தான் அப்பா அப்படி வச்சு விட்டாரு. நாய்க்காவது கொஞ்சம் ஸ்டைலா இருக்கட்டும். போனே செருப்பை கழட்டி போட்டே பாசத்துல என் காலில் கடிச்சு வச்சிருச்சு. ரத்தம் கொட்டுது. நாய்க்கு ஒண்ணு ஆவலையில. நாய்க்கு ஒண்ணு ஆவலையில. ஆமா, என்னமா அப்படியா? அப்படிலாம் பேசப்படாதான்.
எனக்கு என்ன ஆச்சுன்னு கேளு முதல்ல. மனுஷன் நினைக்காம 5 அறிவு 6 அறிவு நினைக்காம 5 அறிவு போய் ஏங்க நாய் உங்களை கடிச்சிருச்சு, நாய்க்கு ஒண்ணும் ஆகல நிஜமா? எனக்கு என்ன ஆச்சுன்னு கேளுமா. உங்களுக்கு ஒன்றும் ஆகலை. ரத்தத்தை தொலைச்சிட்டேன், தண்ணியை பிடிச்சி விட்டு அதை அப்படியே தொலைச்சிட்டு பேசாம விட்டேன். நாய் ஒரு வாரமா முடியல. தெரியும் எனக்கு, உங்களை கடிச்சா அது எப்படி உசுரோட இருக்கும் எனக்கு தெரியும். அந்த நாய்க்கே ஒரு தெரிஞ்சிருக்கு. ஏன் எனக்கு என்ன பாதிக்கல? ஏன் பாதிக்கல? நான் தினம் வெறி நாயோடய குடியிருக்கேன். அதனாலதான் இந்த வெறி நாய் கடிச்சே எனக்கு கொண்டு பண்ணலையே. சாதா நாய் கடிச்சு என்ன? நம்ம வீட்டு நாய் கடிச்சு என்ன ஆன போகுது? வெறி நாய் மாதிரி கத்துல நீ. புரியுதா? இப்ப புரியுதா? எங்க வெறி நாய் என்னைய போய் கடிக்கும்? நீ கடிக்கும்னா அடிக்கடி வெறிநாயை பிடிச்சு ஆணவம் முடிச்சு அலையாதம்மா. நீ எப்படி எல்லாம் அராஜகம் பண்ணாதீங்க. நான் அராஜகம் பண்றேனா? அப்ப நான் ஆணவம் பண்றீங்க. ஆணவம் பிடித்தவங்க அனைவரும் காணாமல் போய் விட்டார்கள். வெள்ளி நாயகம் அராஜகம் பண்ணவங்க அத்தனை பேரும் அழிஞ்சு போயிட்டாங்க. யாராவது ஒரு ஆள் சொல்லு. யாரோ ஒரு ஆள் நீங்க சொல்லுங்க. நான் பல பேர் சொல்லுவேன். பல சாட்டு நானும் சொல்லுவேன். ஒரு சாட்டு நீங்க சொல்லுங்க. சொல்லவா? சொல்லுங்க. பொன்னி நதி ஆணவம் முடித்தாலே. பொன்னி நதி ஆணவம் முடித்தாலே நம்மளை விட ஒரு நகரத்துல எந்த நதி இல்லைன்னு சொல்லி அப்படின்னு அகசியர் என்ன செய்யறாருன்னா பொன்னி நதியை கமண்டலத்தில் அடக்கிறார். எங்க கமண்டலத்தை வைக்கிறார். அதான் காட்டி உருட்டி விடுறதுனால காவிரி நீர் ஓடிச்சுல. பொன்னி நதியுடைய ஆணவத்தை அகசியர் என்று ஆணவத்தை காணாமல் செய்யலையா சொல்லு. சொல்லக்கூடியவன் தன் மனைவியினுடைய கற்பத்தன்மை அழிந்தாக அழிவென்ற வரத்தை வாங்கி அராஜகமணி ஆரம்பணி தெரிஞ்சார். கொஞ்சம் நெஞ்ச அராஜகமா உள்ளங்காலில இருந்து உச்சந்தல வரைக்கும் ஒட்டுமொத்த விஷம் ஜலந்தராசுரனுக்கு. நீ என்னைய சொல்ற மாதிரி இங்க இருந்து உள்ளங்கால இருந்து உச்சங்கால. நீங்க பொன்னி நதி அவ்வளவு ஆணவ முடியும் போது ஏன் எங்க ஜலந்தராசுரன் இப்படி பண்ண மாட்டாரா? ஒரு நடிப்பு இருக்கணும். நாங்களும் நடிச்சுதான் சொல்றோம். வேலையை பாருங்க. நீங்க உங்களுக்கு வந்து ரத்தம், எங்களுக்கு வந்து தக்காளி சட்னியாமா. அது கொடுத்தா நல்லா சாப்பிட்டு போலாமே. தக்காளி சட்னி. எனக்கு தேங்காய் சட்னி தான் பிடிக்கும். சாப்பிடு. அப்படிப்பட்ட ஜலந்தராசுரனை சிவபெருமான் கையில் அமேனிக்கு அளிக்கலையா? விண்ணுக்கு மண்ணுக்கு வணங்க மாட்டேன் என்று ஆணவம் அடைத்தார். நீ எல்லாம் அடங்க மாட்டியா? நான் தானே கட்டிட்டு போறேன். நான் கட்ட மாட்டேன். நம்ம பக்கத்து ஊரு. ஆமா 125 ரூபாய் இருந்தாலும் நான் பணத்தை கொடுத்துட்டு போறேமா கையில. உங்களுக்கு கொடுப்பாங்க. எதனா முட்டாயாங்க வாங்கிட்டு வந்து. இவன் சொல்ற 145. 120 10,125 ரூபாய் இருந்தாலும் நான் கொடுக்காம போறேன்னு எல்லாத்தையுமே மொட்டை மொட்டையா பேசினா உங்களுக்கு பழக்கம். அப்படிப்பட்ட கங்கையை விண்ணுக்கு மண்ணுக்கு வணங்க மாட்டேன் என்று சொன்ன கங்கையை சிவபெருமான் ஜடா மகுடத்தில் அடக்கி ஒரு ரோமத்தை பூமியில் எடுத்து விட்டு பகிர்வுடைய மூதாவது ஆத்மா. நீங்க பாத்தீங்களா சிவனுடைய வரைபடங்களை பார்த்துருப்பீங்கல்ல? நீங்க கங்கையை பார்த்துருப்பீங்களா? கங்கையிலிருந்து கொஞ்சம் ஒரு நீர் அப்படி கீழே விடுவது போல காட்டுவாங்க. அது என்ன தெரியுமா? சிவபெருமான் ஒரே ஒரு ரோமத்தை எடுத்து விட்டார் கங்கை இங்க அடக்கி. அந்த ரோமத்தின் வழியா தான் பூமிக்கு கங்கை வந்ததான். இன்றைக்கு அந்த கங்கை வந்ததுனால பகிர்வுடைய மூதாவது ஆத்மா சாந்தி அடைஞ்சா. அப்ப காரணம் என்ன? சிவபெருமான் கங்கை தலையில் நடக்கிறதுனால. புரியுதா? இப்ப சொல்லு. ஆணவத்தை காணாமல் செய்யல. சொல்லக்கூடியவன் யார் தலையிலே கை வைத்தாலும் பஸ்மமா கடவுளென்ற வரத்தை வாங்கி அராஜகமணி ஆரம்பணி தெரிஞ்சா. பெருசா தான் தலையிலே தானே கழிச்சு அவனு கலையிலையா? நீ பேச எவ்வளவு வேணாலும். யாரு ஆணவம் பிடிச்சாங்க, யாரு அராஜகம் பண்ணாங்க நான் பேசுவான். புரியுதா? ஏன்னா அந்த நாடகத்தை எழுதிய தவத்திரு சுவாமிகள் போட்ட பிச்சை நம்மளுக்கு. அதனால அவருடைய ஒரு பாடலை கதையின் முறைப்படி ஆரம்பித்து விட்டு அதுக்கப்புறம் பேசுவான். உனக்கு என்னமா பிரச்சனை? சாமி நான் கேக்குறேன், ஏன் உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? கதை தெரியாதா? என்னம்மா கதை தெரியாதாங்கிற? அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க. என்ன? நான் ஜெயிச்சிட்டேன். நீங்க ஒத்து என்னத்துக்கு? சும்மா இல்லங்க, உங்களை விட ஒரு கதை கூட பேசிருக்கேன். புரியுதா? அத கூட நீங்க ஒத்துக்க வேணாம். அப்படி சொல்லு. அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மனசுல அப்படியே கஷ்டமா இருக்கும். அதனால நீங்க தோத்துட்டீங்க ஒத்துக்கங்க. ஏன் தோத்துட்டோம்? எதுக்கு ஒத்துக்கணும்? சும்மா இல்லங்க, உங்களை விட ஒரு கதை கூட பேசுறேன். புரியுதா? கதையை நடத்துறோம் இருக்கேன், கதை பாட்ட பாடிட்டு பேசுவோம் இருக்கேன். அப்புறம் கதை பேசணும்னு சொன்னாத்தே நீ கேட்கிறேன். அப்புறம் சும்மா சொல்லுங்க. சின்ன பிள்ளை பேசக்கூடாது. சொல்லாமா? அதாவது அவர் என்ன சொன்னாரு, சங்கரா சுவாமிகள் பாடலை பாடிட்டு அடுத்து நம்ம எவ்வளவு வேணாலும் பேசுவோம் அப்படின்னு ஒரு பெரிய மனுஷன் சொல்றாருன்னா அது வந்து கேட்டுக்கணும்.
இதுக்கு மேல தெரியாதா அப்பன்னா அவருக்கு என்னமோ எதுவுமே தெரியாத மாதிரியே உனக்கு எல்லாமே தெரிஞ்ச மாதிரியே அவர் தெரிஞ்சா பேச மாட்டாரம்மா. அடா முள்ள மாதிரி போல நான் உன்னை என்ன சொல்ல சொன்னேன், நீ என்னையா சொல்லிட்டு இருக்க? நீ அந்த மாதிரி புத்தி சொல்ல சொன்னா நீ என்ன கூட கீழே தட்டுற? ஐயா நீ ஒண்ணும் சொல்ல ஐயா, நீ வேலையை பார்த்து தெரியல கதைக்கு போட்டு வர்றாரு. நீ வேலையை பாருங்க. சூப்பரங்க ஆடப்படி தெளிந்தார். அப்படிப்பட்ட சூப்பரங்கி லட்சுமணன் என்ன பண்ண? காதறுத்து மூக்கறுத்து கொங்கு எடுத்து கூந்தல் எடுத்து அன்னைக்கு ஆணவத்தை காணாமல் செய்யல பேசுவார். நீ அனலாசுரன் சொல்லக்கூடியவன் தேவர்கள் முனிவர்கள் ரிஷிகள் எல்லாத்தையுமே விழுங்கி அராஜமணி யாரமணி தெரிஞ்சார். கடைசி விநாயக பெருமான் கையில அவேணி கிடைக்கலையா? தாடை ஆன முடிஞ்சாரு இல்லையா? அப்படிப்பட்ட தாடகை ராம லட்சுமணர் போய் தாடகை அடித்து ஆணவத்தை காணாமல் செய்யல சொல்லு. சாமி பஞ்சமுகாசுரன் என்று சொல்லக்கூடிய எனக்கு அழிவே கிடையாதுன்ற கருத்தை வாங்கி அராஜமணி யாரமணி தெரிஞ்சார். கடைசி மகாவிஷ்ணு கையில அவேணி கிடைக்கலையா? பேசு, இன்னும் எவ்வளவு வேணாலும் பேசு. ஒரே ஒரு கதை பாடம், கதைக்கு அப்புறம் நம்ம கதையை பேசுவோம். என்ன நான் கேக்குறேன், என்ன ஏன் உங்களுக்கு இதுக்கு மேல கதை தெரியாதா? பாரா கதை தெரியாதான்னு மறுபடியும் சொல்லிட்டு இருக்க. அப்படின்னா ஒண்ணு பண்ணுங்க, என்ன நான் ஜெயிச்சிட்டேன் நீங்க ஒத்துக்குங்க. எதுக்கு? சும்மா இல்லங்க, உங்களை விட ஒரு கதை கூட பேசிருக்கீங்க. கூட நீ ஒத்துக்க வேணாம். அப்படி நீங்க ஒத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு மனசெல்லாம் கஷ்டம். அதனால நீங்க தோத்துட்டீங்க ஒத்துக்கங்க, எனக்கு அது போதும். கெட்ட என்ன அல்ல, உடம்புல ஒட்டுமொத்த விஷத்தை உருவாக்கிருக்கேன். முருகன் வரணும், நேரம் ஆயிடுச்சு. முருகன் வரணும், அவை வேஷம் வரணும், இவெல்லாம் வரணும்னு அவர் கதைக்கு வர்றார். கதை பேசுவேன், எவ்வளவு வேணாலும் பேசுவேன், கதை பாட்டை பாடிட்டு பேசுவான் அப்படின்னு. ஏமா அவங்க நிக்கிறத பாருங்களா, பாத்தீங்களா? அவங்க எவ்வளவு ஸ்டைலா எவ்வளவு நக்கலா நிக்கிறா அந்த அம்மா பாத்தீங்களா? ஆமா, இவ்வளவுலாம் இந்த சின்ன வயசுல இவ்வளவுலாம் திம்மனா இருக்க கூடாதுமா. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, என்ன நினைக்கிறாங்க, இந்த கதையவே ஒரு நாள் தொட்டு பேச முடியலையே, இவர் என்னத்த கதையை நடத்தி மேலும் இவர் நடத்தி நம்ம ஒட்டுமொத்த வருஷம் நீயே திருப்ப உனக்கு தம்பி. அது என்ன, அதுக்கு பேரு ஹார்மோனியம். உன்ட்ட ஏமாந்து கொடுத்தது எவ்வளவு கொடுத்துருக்காங்க? நான் தான் ஏமாந்து கொடுத்துட்டேன். எவ்வளவு பணம் கொடுத்து வாங்கினேன்? 90,000. சரி இருக்கட்டும், நல்ல விஷயம். இது எவ்வளவு தெரியுமா? உங்க கட்டை நீங்க எனது நண்பர் எனக்காக அன்பளிப்பாக கொடுத்தது. இந்த கட்டை எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது, புரியுதா? இது இந்த கட்டையை வச்சு இந்த பெட்டியை நொறுக்கணும்னா 90 பைசாவை கூட கேட்க மாட்டாங்க. 90,000 போட்டது முக்கியமா, 90 பைசா அதுல நியாயம் முக்கியமா? உனக்கு பொத்து வாய யா ஆத்தாடி, எவ்வளவு பெரிய வசனம் பேசினா ஓவாய் பொத்து போல இருக்க. ஏமா சரி பரவாயில்ல. ஒரு நாடகம் சிறப்பாக நடக்க வேண்டுமானால் விட்டு கொடுப்பதால தப்பே கிடையாது. விட்டு கொடுப்பது கெட்டு போவதில்லை, கெட்டு போவதில்லை, விட்டு கொடுப்பதில்லை. இந்த மேடையிலே இந்த வள்ளி நாயகமே வெற்றி பெற்றதாக இருந்துட்டு போகிறதே ஒரு கதை அப்படின்னு அங்க வர ஒரு ஆளுங்கத்த அப்ப அடுத்துக்கிட்டு தட்டுறா ஒரு அம்மா. அப்படி மல்லாக்க அப்படி கிடையாது அப்பா, நான் அந்த மாதிரி அப்படி சொன்ன உடனே எந்திரிச்சிட்டு அப்படி வெட்டி வெட்டிட்டு போகுதுன்னு நான் சொல்லிட்டு கொடுக்குற பணத்தை நான் வாங்கி கடையில போய் அரிசியை வாங்கி ஒலைய வச்சு சமைச்சு கூட்டு வச்சு சாம்பார் வச்சு அதையும் நான் சாப்பிட்டுட்டு இந்த உயிரை வச்சுக்கிட்டு நான் வாழ வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மேடையிலே தவிர எவனுடைய காலடியிலும் கிடையாது என்பது எனது தெய்வம் கொடுத்த உத்தரவு. முதலிலே யார் பிடித்து வாழ வேண்டிய அவசியம் என்றும் கிடையாது, யாருடைய வாளை பிடித்து வாழ வேண்டிய அவசியம் பெருமாள் ராஜகி அன்றும் கிடையாது, இன்றும் கிடையாது, இனிமேல் என்றும் கிடையாது. வாழ்ந்தாலும் வீழ்ந்தாலும் மேடையிலே தவிர எவனுடைய காலடியிலும் கிடையாது. நீ எல்லாம் எம்மா கொடுக்கு தோத்துட்டேன்னு பேசி பாரு. ஒரு கதையை நடத்துங்க விட்டு போனா தோத்துட்டு சொல்லுங்க. எவ்வளவு சந்தோஷமா இருக்கு அந்த அம்மாக்கு. அதுலயும் அந்த அம்மா அந்த படத்துக்கு வச்சியாப்பா அந்த அம்மா இப்படி தட்டு நொட்டு நொட்டு எந்திரிச்சிட்டு எனக்கு இல்லப்போ உனக்கு தெரியாது, நாங்க வடிக்கிறேன் நீ ஆமா புரியுதா? மந்தரை ஆணவப்படி தெளிந்தார், மந்தரை ஆணவப்படி தெளிந்தார். அப்படிப்பட்ட மந்திரையை மகாவிஷ்ணு சக்கரத்தை ஏவிட்டு அந்த சக்கரம் போய் நெஞ்சிலே வாழ்த்து ஆணவத்தை அன்று காணாமல் செய்யலையா? எங்க உனக்கு எவ்வளவு நேரம் பேச முடியும்? பேசி வா.
சாமி இதே மாதிரி நிறைய பேர் அராஜகம் பண்ணி ஆணவம் பண்ணி தெரிஞ்சவங்க இருக்காங்க. இதே மாதிரி பேசிட்டு இருக்க கூடாது. சரி, அதனால கதையை முறையாக நடத்த வேண்டும். சங்கரனுடைய பாடலை நிச்சயமாக பாட வேண்டும் என்ற ஒரே காரணத்திற்காக சங்கரனுடைய பாடல். வாட ஆரம்பிச்சாங்க. ஒரு விஷயம் கொண்டே விடுவேன். வாசிப்பு எனக்கு தெரியும். இருக்கிறதுலே எந்த அளவுக்கு ஒரு திறமையான வாசிப்பாளர் என்பது தெரியும். எத்தனை பெட்டி வருஷத்துக்கு நீ வாங்கி அது 1 லட்சம் ரூபாய்க்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு பெட்டி வாங்கி வாசிக்கிற ஒரே நபர் ஹார்மோனியத்துக்கு நீ ஒரு சிறப்பு வாழ்க்கை என்று வாழ்க்கை நீ பல்லாண்டு. அதுக்காக அந்த அம்மா நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், நீ வாசி பாடுனா வாசிக்கணும்ல சாமி. நான் நிப்பாட்ட சொன்னா நிப்பாட்டு தம்பி. ஆமா கண்டிப்பா, அது நியாயம் தான். ஏமா இதுக்கு மேல உனக்கு கதை தெரியாதா சாமி? இருப்பு வேலையை பாருப்பு பல நேரம் என்னைய கடிச்சல நம்ம இதுக்கு மேல கதை. சரி விடு, நான் ஜெயிச்சிட்டேன்னு என்னத்துக்கு சும்மா இல்ல, உன்னை விட ஒரு கதை நான் கூட பேசியிருக்கேன். ஆத்தாடியா நான் ஜெயிச்சிட்டேன்னு சொன்னா உன் மனசுக்கு கஷ்டமா இருக்கும், கஷ்டமா இருக்கும். நீ தோத்துட்டோம்னு ஒத்துக்க. என்னத்துக்கு நான் ஒத்துக்கணும்? சும்மா இல்ல, ஒரு கதை நான் கூட பேசியிருக்கேன். போட்டியோட வர்ற போட்டி என்றா என்கிட்ட போட்டி ஓட்ட உங்க அண்ணனுக்கு வேட்டியா வந்தாலோட அண்ணன் வேட்டி எல்லாம் கட்டுறது இல்ல, டவுசரே போறது இல்ல. அப்படி சொல்லியா? புரியுதா? இப்ப புரியுதா? அண்ணன் வேட்டியும் கட்ட மாட்டேன், டவுசரும் போட மாட்டேன், வரட்டு வெளியிலாமே. இப்ப போட்டி உரையில சண்டை உரையில பேசி பாருமா. யார் வந்தா? உங்க அண்ணன் வந்தானா, உங்க அப்பா வந்தானா, எவன் வந்தானா? கால டன்னு 2 பழம் போடுவேன். புரியுதா? என்ன பேச்சு, என்ன சண்டை, உத்தரவு. தங்கச்சி கூட்டாந்து விட்டுட்டு அவன் அங்கேயோ என்ன வெங்காயம் உட்காந்துட்டீங்க. அந்த பிள்ளைகள் போய் பேச வேண்டிய நீ போமா. அது உங்க பிரச்சனை உங்களுக்கு. ஆமா இருக்கு. என்ன பண்ணி எதுக்கு வந்த? என்ன கால புழக்க மண்டையா புழக்க? அண்ணன் நீ மட்டும் பாருங்க, 7 அண்ணன் ஒன்னே சொல்லல, ஒன்னே சொல்லல. எதுக்கு புழக்கம்டா? வேட்டியை கழிக்கிறோம்டா, டவுசர் கழிக்கிறோம்டா. என்ன சொல்லலையா? சொல்லல. எதுக்கா கால கேட்கலையா? நான் இப்ப சண்டைக்கு வந்திருக்கேன். ஓஹோ, நாங்க கை சண்டை, கத்தி சண்டை, குத்து சண்டை, மரியாதை போயிடு. போக முடியாது. இதெல்லாம் உன்னால வர்ற பிரச்சனை. உன்னை நான் என்ன சொன்னேன்? பள்ளிக்கூடத்துக்கு போனோமா, புளிய மரத்துல பையன் மாட்டினோமா, பிள்ளைகளோட சுத்த விளையாண்டமா, 12 மணி ஆயிரம். நல்ல சரக்கா வாங்கினமா, சத்தவங்களுக்கு போய் வரிசையில் நின்னுக்கணும். ஒரு தட்டு சோறு வாங்கிக்க, சோத்தை நீ தின்னுக்க, முட்டையை கொண்டு வந்து அண்ணன் கொடுக்கணும் சொன்னா இல்லையா? அப்போ எங்க வீட்டு கொல்லப்படத்துல உள்ள விளைய பாக்குறீங்க. எந்த பிள்ளைய கூட்டிட்டு போனா நான் என்ன வரேன்? பையன் நல்ல பையனா திருறாப்ல. ஒரு 10 நிமிஷம் பேசிட்டு மணி 12,000. ஐயோ நீயும் மாதிரி கேவலப்படுத்துற அண்ணன். மதிய சாப்பாடுக்கு சத்து நோக்கு போய் இந்த பையனை வரிசையில் 2 வீடு நிற்குங்க. 2 தட்டு சோறு வாங்குங்க, 2 தட்டு சோறு நீங்களே நின்னுங்க. முட்டை 2 எனக்கு வந்துடுமே. முட்டை முக்கியம். அதுல கருப்பு கரு மட்டும் எனக்கு. முட்டையில கருப்பு கருலாம் வர, மஞ்சள் வெள்ளை 2 தான். கோழி வளர்க்குற எனக்கு தெரியாதா மஞ்சள் கரு வெள்ளக்கரு? அப்புறம் எப்படி? ஆனா கருப்பு கரு இருக்குல்ல, அது நீங்க வளர்க்கறனால உங்க கலருக்கே வரும் போல. தப்பு. அந்த கருப்பு கரு இல்ல. முட்டையா வைக்கிறோமா, உள்ள மஞ்சள் கரு இருக்கா, முட்டையை 2ஆ வெட்டுறோமா, அந்த மஞ்சள் கரு இருக்கா, அதுல உப்பு போடுறோமா, கருல உப்பு போட்டா அதுக்கு வேணா கரு உப்பு கரு கருப்பு கரு. இது விட தெரியல. காவலுக்கு அப்படிதான், காவலுக்கு கருப்பு கரு. கஞ்சா குடிக்கிறாளா நீ? தள்ளி நில்லுமா, கழுத்தை கடிச்சு வச்சிருப்பாப்ல. கருப்பு கரு
ஐயோ தம்பியே கருப்பு கரு கருப்பு கரு என்ன பைத்தியமாயிடுச்சு. புரியுதா? அவங்க அண்ணன் வந்தாலும் பைத்தியமாக்குவேன், அவங்க அப்பா வந்தாலும் பைத்தியமாக்குவேன். புரியுதா? அப்ப கதை சொல்லு. புரியுதா? இப்ப புரியுதா? எங்கே பேசுன ஊழகத்துல உனக்கு இவ்வளவு திமுறா? 14 ஊழம் போற எனக்கு எவ்வளவு திமிர் இருக்கேன்? மந்திரமாவது நீர், சுந்தரமாவது நீர், தந்திரமாவது நீர், சமயத்தில் உள்ளது நீர், சென்று ஒரு வௌமை வங்கன் திரு ஆளவாயின் திருநீரே. அந்த திருநீருக்கு எவ்வளவு பெரிய சிறப்பு இருக்கு தெரியுமா? திருநீருக்கு சொந்தக்காரர் யாருமா? எம்பெருமான் சிவபெருமான். சிவபெருமான் தானே? ஆமா. அந்த சிவனுடைய நெற்றிக்கங்கு தோன்றப்பட்டவன் யார்? எம்பெருமான் முருகப்பெருமான். முருகப்பெருமான் தானே? ஆமா. அவருடைய குலக்கடவுள் யார்? முருகப்பெருமான். கலியுக கடவுள் யார்? முருகப்பெருமான். யாருக்காக தினவதி? முருகப்பெருமானுக்காக. உங்க முருகப்பெருமான் தானே? ஆமா. நீ வணங்குற தெய்வம் தானே? முருகப்பெருமான். தெய்வம் இருக்குல்ல, கையில வேலு வச்சிருக்காருல்ல, ஆமா. கொடி வச்சிருக்காருல்ல, ஆமா. வாகனம் இருக்குல்ல, ஆமா. முருகப்பெருமானுக்கு மொத்தம் எத்தனை வாகனம் இருக்கு? 3 வாகனம். என்னது? 3 வாகனம். புராணத்துல ஒரு கிரகம் தோண்டப்போ 3 வாகனமா? படிச்சியா இல்லையாமா நீங்க? 5 வாகனம். ஓ, போய் படிச்சு நல்லா தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் வந்து முருகப்பெருமான் வாயத்தை குத்தி. முருகப்பெருமானுக்கு மொத்தமே 3 வாகனம். 3 உனக்கு தெரிஞ்சது. நீ படிச்சது அந்த புத்தகம் வரலாம், அந்த பக்கம் வரல, நீ படிச்ச 3வது வாகனம். முருகப்பெருமானுக்கு 3 வாகனம் தாங்க. 3வது வாகனம் இருக்கு பக்கம் வர நீ படிச்சிருக்க. இன்னும் 2 வாகனம் இருக்குங்கிற பக்கம் நீ படிக்கல. அப்படி சொல்லு. மொத்தம் 5 வாகனம். நான் 3 வாகனம்ங்கறேன். அப்ப 5 வாகனம் நான் நிரூபிச்சுட்டா? 3 வாகனம் நான் நிரூபிக்கிறேங்க. நானும் நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவள சொல்றதுக்கு அப்புறம் எதுக்கு தான் பட்டு வாய் சோடாது வெட்டி சோடாலாம் எதுக்கு பேசுறீங்க நீங்க? யாருக்கு தெரிஞ்சவள கேக்குற? யாருக்கு தெரிஞ்சா கேக்குற நீ? யார்? டேய், அந்தம்மா பேசாம இருக்குது அடிச்சுடாம கேக்குற? நீ என்ன சம்பந்தமே இல்லாம ஒண்ணு போட்டு போற? 2 பேரும் பேசி சத்தம் போட்டு கேட்டு நீ அடிக்காதறான்னா அவன் அடிச்சு கேட்டாப்புன்னு விளக்க போறான்னு இல்ல இருந்தாலும் அது ஏய் பரியா, ஏய் நான் சொல்ற புரியுதா இல்லையா? அந்தம்மா 3 வாகனம் இருக்கு, நான் 5 வாகனம் சொல்லி. ஆமா, 5 வாகனம் நான் சொல்றேன். ஆனா நிரூபிக்கிறேன். ஆனா நான் சொல்ல மாட்டேன். தெரிஞ்சவள சொல்றதுக்கு. ஹலோ, அவ கேக்குறது நியாயம் இருக்கு. என்ன நீங்க சொல்றீங்க? சொல்றேன். 5 வாகனம் இருக்கு நிரூபிக்கிறீங்க. ஆனா சொல்ல மாட்டேன். ஆனா சொல்ல மாட்டேன்னா தெரிஞ்சவள சொல்றதுக்கு. அப்ப தெரிஞ்சா தானே சொல்றதுக்கு கேப்பம்ல. ஏய், நீ பெட்டி மட்ட கூடாது தம்பி. உனக்கு 90 வயசா முக்கியமா 90,000 முக்கியமா? கொத்து வாய இந்த வருமா? நான் நிரூபிக்கிறேன் ஆனா சொல்ல மாட்டேன். எப்படி நிரூபிப்பீங்க? அப்படி கேட்டு சொல்ல. எப்படி நிரூபிக்கணும்? எப்படி நிரூபிப்பீங்கன்னு கேளு. எப்படி நிரூபிப்பீங்க? ஏன் நான் சொல்ல மாட்டேன். ஓ வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன். மொத்தம் 5 வாகனம் ஏன் வாயில சொல்ல வைக்கிறேன். நீங்க இப்ப சொல்ல வைக்கிறீங்க. இப்பவே நீங்க தண்ணியை குடிச்சு தலை கீழே நின்னாலும் என்ன உங்களால சொல்ல வைக்கிறேன்னா முடிஞ்சு வச்சு பாப்போங்க. முருகனுக்கு முதல் வாகனம் என்ன வாகனம்? மயில் வாகனம். மொத்தம் முருகனுக்கு எத்தனை மயில்? 3 மயில். முதல் மயில் ஓம் என்ற பட மந்திரம் யார் கொடுத்தது? சக்தி முருகப்பெருமானுக்கு கொடுத்தது. எதற்காக? நாங்கள் கொண்டு வந்த கனியை பெறுவதற்காக. அதான் முதல் வாகனம். ஆமா. 2வது மயில் தேவேந்திரன் யார் கொடுத்தது? அது விநாயகர் பெருமான் கொடுத்தார். எதற்காக? சூரபதுமனை அழிப்பதற்காக. 2வது வாகனம். 3வது மயில் சூரபதுமன் இரண்டாக பிளந்தாரா? பதம் செய்தார். ஒரு பக்கம் சேவல், ஒரு பக்கம் மயில், சேவல கொடியா வச்சுக்கிட்டாரு. மயில வாகனம் வச்சுக்கிட்டாரு. 3வது மயில். 4வது வாகனம் ஆட்டுக்கடை வாங்கணும். ஆட்டுக்கடை வாகனம் எப்படி வந்துச்சு? அது முருகப்பெருமான் அடக்கி வச்சுக்கிட்டாரு. யார் அடக்குறது? முருகப்பெருமான். நீ எல்லாம் என்ன படிச்சிருக்கியா? நீ வீட்டுல போய் சும்மா வடிக்கிற வேலை பாக்குறியா? ஏன் என்ன ஏன் நான் இது ஆளுகளை பர ஆளுகளை நீ எல்லாம் கந்த புராணத்தை படிச்சியாலேம்மா? நீ எதுக்கு நீ வள்ளியா வேஷம் போட்டு விடுற? போய் ஆட்டுக்கடாய போய் முருகப்பெருமான் நடக்குனாரு மொட்டை பொய் சொல்ற நீ ஒரு மேடையில எவ்வளவு தைரியமா நாவு கூசாம முருகன் வந்து ஆட்டுக்கடாய அடக்குனான்னு சொல்லியே உனக்கு அறிவு இருந்தா சொல்லுங்க. முருகப்பெருமான் எங்க போய் நடுவீட்டுல அடக்குனாரு? எப்ப அடக்குனாரு? அப்படி கேளுமா, அப்படி கேளுமா. தம்பி தனி மரியாதை வச்சிருக்கேன். மரியாதை குறைச்சு கொடுங்க. ஓ நடுவீட்டுல அடக்குனாரு அப்படி கேளுமான்னா கொஞ்ச நேரத்துக்கு முதல்ல இந்த அம்மா சொல்லிச்சு முருகன் நடக்குனாருன்னு சொல்லிச்சு. ஆமா. நான் இவ்வளவு திட்டோன்னு சொல்லுது முருகன் எங்க உங்க நடுவீட்டுல நடக்குனான்னு கேக்குது. கேட்டுக்கிட்டீங்களா? இவ்வளவு நேரம் அந்த அம்மா முருகன் நடக்குனாருன்னு சொல்லிச்சு. நான் தான் திட்டி நீ பொய் சொல்றமா மேடையில தப்பா பேசுறமா சொல்றேன். உன் நடுவீட்டுல நடக்குற மேடையில பேசுறேன் நாகரீகமா பேசுமா? ஒரு மரியாதை வேண்டாமா? உன் வீட்டு திண்ணையில உட்காந்து பேசுற நடு வீடு ஓர்த்து வீடு உள்ளு வீடு பேச பேசுறீங்களா? மேடையில புராணம் பேசி இதிகாசம் பேசி இலக்கியம் பேசி எது வேணாலும் பேசு. பேச தெரிஞ்சா பேசல பொத்திக்கிட்டு உள்ளவா வாங்க சம்பத்து உழைச்சிட்டு போமா. சாமி வாங்க வாங்க. நீ என்ன அப்படி கேளுமாங்கிறீங்க? முத்துராஜன் ஒரு நேரத்துக்கு கொடுக்க மாட்டேன் நானு. சரியா? அப்படி கேளுமா?
ஒரு நடுவிடு இங்க பாரு. நாரதர் பூமியில முதல்ல இறங்கி தெரியுமா? எங்க? நார்த்தாமலை. ஓ, புதுக்கோட்டை மாவட்டம் திருச்சி போற வழியில கீரனூர் பக்கத்துல நார்த்தாமலைன்னு ஊர் இருக்கு. அங்க நாரதர் இறங்கிய மலை, அதனாலதான் நார்த்தாமலைன்னே பேர் வந்துச்சு. முத பூமியிலே நாரதர் இறங்கிய மலை நார்த்தாமலை. புரிஞ்சதா? நீ தெரிஞ்சுட்டு வா, போய் படிச்சுட்டு வா, நான் விளக்கம் சொல்லியிருக்கேன். என்னப்பா சின்ன பிள்ளை நம்ம ஒரு சபை நாகரிகம் வேணாமா? ஒரு சபையில போயிட்டு அவரை போய் எவ்வளவு பெரிய மனுஷன் அவரு, ஒரு நாரதர் மகாமணிவரை போயிட்டு இப்படி எல்லாம் கேட்கலாம். அந்த வார்த்தையை நடுவில் இந்த மாதிரிலாம் கேட்கலாமா? அவர் அனுபவம் என்ன, அவர் என்ன எத்தனை பேரை பார்த்துருப்பாரு, எவ்வளவு மேடையில ஏறிப்பாரு. சின்ன பிள்ளை தானமா, நீ மேல பேச தெரியாம பேசக்கூடாது. அப்படிலாம் எதை பேசினா ஒரு கணக்கு இருக்குண்ணா. ஆமா, அவரே வீடு இல்லாம ஊரா சுத்திக்கிட்டு இருக்காரு. அவர் போய் எனக்கு தெரியுங்க, வீடு இல்லாதவங்க மட்டும் தான் கோபம் ரோசமெல்லாம் வரும். தம்பி, அந்த அம்மா எனக்கு வீடு இருக்கா இல்லையான்னு கேட்டாங்களா? வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்கிட்டீங்க. வேலையை பாருப்பு, ஆதார் கார்டு இருக்கா, பேன் கார்டு இருக்கா, 15 போட்டா இருக்கா, 150 கேள்வி, நீ லோன் கொடுக்க போறியா? வீடு இருக்கா? வேலையை பாரு. ஏமா இந்தாருமா, முருகப்பா எங்க அடக்குனாரு? யார் அடக்குனது? தாங்கள் நடத்திய வேள்வியிலிருந்து வந்த ஆட்டுக்கடாயை வீரபாகு தேவர் அடக்கி முருகப்பெருமானுக்கு பரிசு கொடுத்தார். அப்படி சொல்லு. வீரபாகு தேவர் தான் அடக்குறாரு, அடக்கித்தான் முருகப்பெருமானுக்கு கொடுக்கிறார். ஆமா, அப்ப அந்த ஆடுக்கடை அடக்குனாரு யாராலே? ஆனா வச்சிருக்கிறது முருகப்பெருமான். ஆமா, 4வது 5வது என்ன வேணும்? யானை வாகனம். யானை வாகனம் முருகப்பெருமானுக்கு எப்படி கிடைத்தது? தேவி யானையை திருமணம் செய்யும் பொழுது தேவேந்திரனாகப்பட்டவன் சீதனமா கொடுத்தார். அதான் யானை வாகனம் முருகனுக்கு வந்தது. ஆமா, அப்ப முதல் வாகனம் ஓம் என்ற பிரணவ மந்திரம் 2வது மயில், தேவேந்திரன் 3வது மயில், சூரியபதிமன் 4வது, ஆட்டுக்கடா வாகனம் 5வது வாகனம், யானை வாகனம். மொத்தம் எத்தனை வாகனம்? சொல்லுமா. 5. சொல்லிட்டே வா வேமா. எத்தனை வாகனம்? 5. நான் எத்தனை சொன்னேன்? 5. நீ எத்தனை சொன்ன? 3. 5ஐ நான் சொல்றேன்னு சொன்னனா? இல்ல, யார சொல்றேன்? என் வாயில இருந்து சொல்ல வைக்கிறேன். ஓ வாயில இருந்து 5 வார்த்தையும் சொல்ல வச்சனா? இந்த பாருங்க, இருமா. ஓ வா, இந்த அம்மா வாயில இருந்து 5 வார்த்தையும் சொல்ல வச்சனா? இந்த பாருங்க சாமி, எதுவா இருந்தாலும் நியாயம்னா நியாயம்னு சொல்லுங்க. நான் சொல்ல வச்சனா இல்லையா? அப்ப நான் சொன்னதை நிரூபிச்சிருக்கேன் இல்லையா? நிரூபிச்சிருக்கல. நீ என்ன நிரூபிச்ச? சாமி, நீங்க தேவலாம் பேசுறீங்க. நான் 3 மைல் 1 மைல் தனித்தனியா பிரிச்சு சொன்னீங்க. நியாயமாக சொல்லிட்டேன் நான் இப்பவே. என்னமா பேசுற? ஐயா சொல்றது உங்களுக்கு புரியுதா புரியலையா? நான் 3 மைல் 1 மைல் தனித்தனியா பிரிச்சு சொன்னா நியாயமா கேக்குறீங்க. புரியுதா உங்களுக்கு? ஒண்ணும் அவசியம் இல்ல, மெதுவா அழகா சொல்லு. என்ன? ஐயோ கடவுளே, நான் 3 மைல் 1 மைல் தனித்தனியா பிரிச்சு சொன்னா கொஞ்சம் மெதுவா சொல்லுமா. என்னமா? ஐயோ எனக்கு தலை சுத்துதே. நான் 3 மயிலை 1 மயில் ஆக்கி வச்சிருக்கேன். நீங்க தனித்தனியா பிரிச்சு சொன்னீங்கன்னா அது நியாயமாகுமான்னு கேக்குறேன். புரியுதா? நான் பிரிட்ஜ்ல வைக்கிறேன், பீரோல வைக்கிறேன், இல்ல பெட்டிக்குள்ள வைக்கிறேன், அது உனக்கு தேவையில்லை. நான் எப்படி வச்சேங்கிறது அப்ப நான் சொல்றது புரியவே இல்ல. புரியுற மாதிரி சொல்றது. நீங்க 3 மயில தனித்தனியா சொல்றீங்க, அவங்க 3 மயிலையும் ஒன்றாக்கி ஒருங்கிணைந்து சொல்றாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இது புரியுதா இல்லைங்களா? புரியல. சொல்லுங்க. ஒரு குடும்பத்துல ஒரு குடும்பம் இருக்கு, 5 பேர் இருக்காங்க. 5 பேர் இருக்காங்கன்னா, அதாவது குடும்ப அட்டைன்னு எத்தனை கார்டு? எத்தனை ரேஷன் கார்டு? என்ன 5 பேர் இருந்தா அப்புறம் ஒரு ரேஷன் கார்டு கொடுப்பாங்க. ரேஷன் கார்டு 1 கொடுப்பாங்களா? 5 பேருக்கு 5 கொடுக்க மாட்டாங்கல்ல. மயிலுன்னா 1 தான். 3 மயிலையும் 3 ஆக்க கூடாது. 3லையுமா முருகப்பெருமான் கட்டி ஏறிட்டு போவாரு? மயிலுங்கிறது 1. மயிலுங்கிறது 1. குடும்ப அட்டைங்க ரேஷன் கார்டுங்கிறது 1. அது மாதிரி தான் 5 பேர் இருக்கலாம், 6 பேர் இருக்கலாம், 10 பேர் கூட இருக்கலாம். சரி தம்பி புண்ணியவனே, நீ எல்லாம் இருக்கல இந்த பிள்ளை ஒன்னும் செய்ய முடியாதா? உன்ன மாதிரி ஆளு இருக்கல எதுவுமே செய்ய முடியாதா? ஒரு பிள்ளைய காப்பாத்துறதுக்கு என்னென்ன பாடு. ரேஷன் கார்டை கொண்டு சேர்க்கிற பாரு. அப்பா சாமி, அது மாதிரி மயில் எத்தனை மயிலா இருந்தாலும் மயில் தாங்க. மயிலுங்கிறது 1 தான். ஆட்டுக்கடா 1, யானை 1, மொத்தம் 3 வாகனம்னு நான் சொன்னேன். நாங்களும் சூது வேலையை எங்களுக்கும் தெரியும்ல. தெரியும், நாங்களும் விவரம். இப்ப அறியும் மரணம் சேர்ந்தனால ஐயப்பன் என்ற கூட ஐயப்பன் பிறந்தார். ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா நீங்க? எனக்கு தெரியும், அங்கெல்லாம் நீங்க எப்படி போயிருப்பீங்க? நாங்கெல்லாம் அங்கேயே இருக்கவங்க. அப்படியா? வியாபாரம் நல்லா ஓடுது. ஏன் சாமி? என்ன வியாபாரம்? பல்லும் கடை போட்டுருக்கீங்க. தெய்வங்கள்யா, நாங்கெல்லாம் தெய்வத்தோட தெய்வமா இருக்கவங்கயா. அப்படியா? எங்களுக்கு தெரியாம இருக்குமா? ஐயப்பன் உங்களுக்கு தெரியாம இருக்குமா? போயிருக்கீங்க? நான் போயிருக்கேன். சரி, ஐயப்பன் கோயில மொத்தம் எத்தனை படிக்கட்டு இருக்கு? ஒரு 12 படி 13 படி. அவ்வளவுதான் இருக்கா? ஆமா. அங்கே அவர் சொல்றது புரியுதா இல்லையாமா? என்ன அவர் அங்கே மேலே இருக்கிறவர் கீழே இறங்கினா தானே எத்தனை படி? பம்பையில கேட்கலங்க. நீ சோறு தான் சாப்பிடுறியா இல்ல ஏதாவது வேற ஏதாவது சாப்பிடுறியா? பஞ்சாமிரதம் எதுவும் சாப்பிடுறது இல்லப்பா.
இந்தாருமா, சின்ன பிள்ளைகிட்ட கேட்டா தெரியும் 18 படின்னு. சின்ன பிள்ளைக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? 18 படிக்கிறது உலகத்துக்கே தெரியுமா? உலகத்துக்கு தெரியும், உங்களுக்கு தெரியுமா? அம்மா யாரோ சொல்லிருக்காமா, சின்ன பிள்ளை கூட சொல்லிருக்கும் போருக்கு. சரி பரவாயில்ல, கேட்டுக்கிட்டு சொல்றேன். சரி 18 படிக்கட்டு இருக்குல்ல, ஒவ்வொரு படிக்கட்டுகளுக்கு ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. 18 படிக்கட்டுகளுக்குமே தெய்வம் இருக்கு. சொல்லுங்க, முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யார்? அப்படி சொல்லுங்க. மொத்தம் ஒவ்வொரு படிக்கட்டும் ஒரு தெய்வம் இருக்கு. 18 படிக்கட்டுமே தெய்வம் இருக்கு. முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யார்? ஏன் நீங்க பாருங்க, கோயிலுக்கெல்லாம் போயிருக்கீங்க, ஐயப்பன் கோயிலுக்கு போயிருக்கீங்களா? நீ எத்தனை வருஷம் போயிருக்க? ஒரு 13 வருஷம். 13 வருஷம். நீ இன்னும் குருசாமி ஆகல. எத்தனை வருஷம்? நான் 12 வருஷம். 12 வருஷம் குருசாமி இல்ல. ஹரி 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 என்ன எத்தனை வருஷம்? 38 வருஷம் போயிருக்காரு. ஐயப்பன் கோயிலுக்கு 38 வருஷம் போயிருக்காரு. அவர் தான் குருசாமி. 18 வருஷம் போயிட்டாலே அதுக்கு மேல குருசாமி தான். அப்ப ஐயப்பன் கோயிலுக்கு நம்ம போறோம், ஒவ்வொருக்கும் ஒவ்வொரு படிக்கட்டுக்கும் தெய்வம் இருக்கு. ஒவ்வொரு படிக்கட்டுக்குமே தெய்வம் இருக்கு. முதல் படிக்கட்டுக்கு தெய்வம் யாரு? முதல் படிக்கட்டு தெய்வம் சூரியன் தான். இரண்டாம் படிக்கட்டுக்கு இருங்கம்மா, கொஞ்சம் அவசியப்படாது, அவசரப்படாதீங்க. மூன்றாம் படிக்கட்டுக்கு அவசரப்படாது. நான்காம் படிக்கட்டுக்கு ஐந்தாம் படிக்கட்டுக்கு சொல்லணும்ல. மைக் இருக்கே பாக்குறேன். அண்ணே நீங்க கோச்சுக்காதீங்க. நம்ம மைக் எல்லா வகையிலுமே பயன்படுது. பேசுறதுக்கு பயன்படுது, மண்டே புழக்கிறதுக்கு பயன்படுது. இதை வச்சு அடிச்சாச்சா மண்டை ரெண்டா புழங்க போட்டா ஒரே வகையில. இந்தாருமா, ஆடா அங்க நின்னாலும் யாருமா? முதல் படிக்கிறது சூரியன் நான் சொல்லிட்டேன். இது உண்மையா பொய்யா? உண்மையா இருக்கறனால தான இரண்டாம் படிக்கட்டுக்கு தெய்வமே கேக்குறேன். உண்மையா பொய்யா? ரெண்டே வார்த்தை. உண்மைதான். நான் பொய்ங்கிறேன். இத பாருங்க, சாமி சும்மா பேசணும்ன்றதுக்காக பேசக்கூடாது, புரியுதா? அப்படி இல்லம்மா. ஆ. அவர் குழுக்கள் விழுந்த மாதிரி, லாட்டரி சீட்டு விழுந்த மாதிரி அவர் சொன்ன பதில் சரியா சொல்லிவிட்டாரு. ஆனா அவருக்கே மறுபடியும் சந்தேகம் வந்துருச்சு. சரி, நான் சரியா சொல்லிட்டேன். நானே பொய்ன்னு சொல்லுவேனா? என்ன நான் மாட்டிக்கிறோனா? நானே சொன்னவனே பொய்ங்கிறேனே. உண்மைதான் சொல்லிருக்கீங்க. எப்படி உண்மை நீ சொல்லுவ? நான் தான் படிச்சிருக்கேன்ல. அப்படி சொல்லுமா. இப்பதான் அது உண்மைதான். படிச்சதுனால சொல்றேன். நான் சூரியன் தான் முதல் படிக்கணும். படிச்சது உண்மைதானே? முதல் படிக்கிறதுக்கு சூரியனா நீ படித்தது உண்மையானால் இரண்டாம் படிக்கிறதுக்கு தெய்வம் யார்? நீ வர்ற நீ பேச. ரெண்டாம் படிக்கிற தெய்வம் யாரு? நீ கேளு. நீ பதிவு சொல்லிட்டு மூன்றாம் படிக்கிற தெய்வம் யாரு என்ன கேளு. என்ன கேளுன்னு நான் பதில் சொல்றேன். நான் கேட்டு நான்காம் படிக்கிற தெய்வம் யாருன்னு உன்ட்ட நான் கேட்பேன். படிச்ச முறை உண்மைதானே? நான் உன்ட்ட கேட்க, நீ படிச்ச உண்மைனா 4 3 எத்தனைமா? இது உடவா தெரியாம இருப்பேன். 4 3 7. ஓ, நல்லா போய் படி. ஏனா மொத்தம் 12மா? இங்க பாருங்க, இது எத்தனை? 4. இது எத்தனை? 3. எத்தனை? 7 தான். அதான் நான் சொன்னேன். அதான் நானும் சொல்றேன். இங்க பாருங்க, என்னம்மா? 4 3 7 தாங்க. 7 தாமா? ஐயோ, நான் என்ன சொன்னேன்? வேற என்ன கோளாரா இருப்பீங்க போலங்க நீங்க. 12ங்கறியா அப்புறம் அது 7ங்கறியா? அப்பா 4 3 7 சொல்றேன்ப்பா. நானும் சொல்றேன். ஐயாப்பா இல்லன்னு சொன்னீங்கல பாருங்க. நான் வேற என்ன சொன்னேன்? நான் என்னமா சொன்னேன்? சொல்லல. எதுமே சொல்லல. அவடா இருக்கு இந்த மாதிரி மக்கள் படிது. இல்லன்னு சொல்றீங்க. அம்மா அவர் நாமனும் 12 நான் சொன்னேனே. 12 கிரிக்கியா நீ? 12 எப்படிங்க வரும்? இப்போ நல்லா சோத்த தின்னுட்டு நல்லா முழிச்சு பார்த்து காதை அப்படி ஏத்துக்கல. 12 இப்ப 4 தானே? ஆமா. இது 3 தானே? 4 3 எத்தனை? 7 தான். ஆமா. 7ங்கிறது உண்மை தானே? நான் ஏன் 12 சொன்னேன்? ஏன் சொன்னீங்க? இது ஒரு 3, இது 2 3, இது 3 3, இது 4 3, 4 3 12. 12ங்கிறது உண்மை தானே? ஓ, 12ங்கிறது உண்மை தானே? அப்ப இருமா, நான் சொன்ன 12 உண்மை தானே? ஆமா. 7ங்கிறது உண்மை தானே? அப்ப 12ங்கிறது உண்மை தானே? ஆமா. இப்ப புரியுதா? நீங்க பெருக்குறீங்களா? நீ கூட்டுறியா? ஆமா, அள்ளி கொண்டு அப்படி வச்சு கொடுத்துட்டு வருவோம். எல்லாம் கூத காயிட்ட இருக்கிறீங்களா? கூட்டுறீங்களா? 12 என்பது உண்மைதான். 7 என்பதும் உண்மைதான். அப்படி சொல்லுங்க. நீங்க சொன்னது 7, நான் சொன்னது 12. அவ்வளவுதான். நல்ல வேலை. உங்க பக்கத்துல இருக்கு 7. என் பக்கத்துல இருக்கு 12. 7 பெரிதா 12 பெரிதா? என்னங்க சந்தேகம்? 12 தாங்க பெருசு. புரியுதா? என்னைக்குமே நாங்க தான் பெரிய ஆளு, நீ சின்ன ஆளு. சின்ன ஆளு பாருங்க. அந்த வாயை வச்சுக்கிட்டு பேசாம இரு. 12 நாங்க என்னைக்கு பெரிய ஆளு என்னை நிரூபித்து விடுறதுலே. ஏங்க, எப்படி நீங்க பெரிய ஆள் ஆக முடியும்? நான் பெரிய ஆளு, நீங்க சின்ன ஆளு. என்னது? இப்பதானே நான் சொன்னேன் 12 பெரிய ஆளு. நான் பெரிய ஆளு, நீங்க சின்ன ஆளு. எப்படி நீ பெரிய ஆளாவ? என் பக்கம் எத்தனை இருக்கு? உன் பக்கம் 7 இருக்குது. உங்க பக்கம் எத்தனை இருக்கு? 12. 12 நீங்க பெரிய ஆளு. ஆமா. சரி, 12 தாங்கள் எப்படி எழுதுவீர்கள்? கடையில போய் ஒரு எழுதுகோலை வாங்கி ஒரு காகிதத்திலே பா நீ 2 12 எழுதுவேன். ஏங்க, எழுத்துக்களால் எழுத சொல்லல. எழுத்துக்களால் எழுத சொல்லல. எங்களால் எப்படி எழுதுறது? உங்களால ஏன் எழுதுறீங்க? எங்களால் அல்ல, எண்களால். 1 பக்கத்துல 8
பக்கத்துல 2 1 2 12 இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 1 இந்த பக்கம் எத்தனை இருக்கு? அது 1 இது 2 இந்த பக்கம் எத்தனை இருக்கு? 2 இந்த பக்கம் 1 2 1 கூட்டினா எத்தனை? இதோட கூட்டதில்லை என்று கேக்குறேன். எப்படி சரி சரி ஐயா எனக்கு தெரியல. சொல்லுங்க எத்தனை? அது 2 அது 1 எத்தனைங்க? மொத்தம் 3. உங்க பக்கம் எத்தனை இருக்கு? என் பக்கம் 12. கூட்டினீங்கல்ல அப்ப எத்தனை இருக்கு? கூட்டினா 3. என் பக்கம் உன் பக்கம் 7. உங்க பக்கம் 3. 3 பெருசா 7 பெருசா? ஐயா ஐயா நோய்யா எத்த வேலை சொல்ல புரியுதா? நானே நீலை தானோ நரல. இருமா நீங்க ஓனகுதி ஏன் என்ன கூட்டிட்டு? ஹலோ நீங்க சொல்லும்போது ஏத்துக்கிட்டோம். அதானே 1 3 2 3 4 3 4 3 நான் 12 சொல்லலாமா? 3 3 கூட்டி நீங்க 12 சொல்லுவீங்களா? நாங்க 12 ஒன்று கூட்டினா 3 சொன்னா ஏத்துக்க மாட்டீங்களா? 7 மட்டும் ஏத்துக்க மாட்டீங்களா? ஏ தம்பி கண்டிப்பா நொறுக்கு போட்டு தானே போற நீ கண்டிப்பா சம்பளம் வாங்க மாட்டே நொறுக்கு. சரி விடுமா உன் பக்கம் 7 தானே என் பக்கம் 3 தானே 7 கொண்டாந்து 3 என்னோட சேர்த்து மொத்தம் என் பக்கம் 10 உன் பக்கம் என்ன 7 பெருசா 12 பெருசாயா? 7 பெருசா 3 10 தானே பெருசு. நான் என்னைக்குமே 10 நம்ம தான் பெரிய ஆளு புரியுதா? எனக்கு எத்தனைங்க? உங்க பக்கம் 3 கொண்டு என் பக்கம் சேர்த்து எனக்கு எத்தனை? உங்க பக்கம் எத்தனை? 10 பெருசா 3 பெருசா 10 தானே பெருசு. அப்ப நான் தான் பெரிய ஆளு. இப்ப நான் சொல்லவா யார் பெரிய தீர்ப்பு சொல்லவா? முத 10 சொன்னது யாரியா? நீங்க தான். ரெண்டாவது 10 சொன்னது யாரு? நான் தான். நான் ஏத்துக்கிறேன். 10 வந்து எப்படி இருக்கும்? ஒண்ணு பக்கத்துல முட்டை. முத 10 சொன்னது யாரு? நீங்க. முத என்ன இருக்கு? 1. ரெண்டாவது 10 சொன்னது யாரு? அவங்க. ரெண்டாவது என்ன இருக்கு? முட்டை. என்னைக்குமே நீ முட்டை தான். நான் நம்பர் 1 தான். இப்ப புரியுதா? இப்ப தெய்வத்தை சொல்லு. இப்ப தெய்வத்தை சொல்லு. 11 படிக்க தெய்வத்தை சொல்லு. 1 3 5 7 9 11 13 15 17 இந்த ஒற்றைப்படை எண்களுக்கு எல்லாம் நான் தெய்வம் சொல்றேன். 2 4 6 8 10 12 14 16 18 இரட்டைப்படை எண்களுக்கு எல்லாம் நீ தெய்வம் சொல்லு. புரியுதா? சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் வியாழன் சுக்கிரன் சனி ராகு கேது என்று சொல்லக்கூடிய நவக்கிரகங்களும் ஒற்றைப்படை படிக்கட்டுகளிலே தெய்வமாக இன்றும் அருள்வாளித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக ஒற்றைப்படை தெய்வங்கள் நவக்கிரகங்கள் ஒற்றைப்படை எண்களுக்கெல்லாம் வரக்கூடியது. இரட்டைப்படை எண்களுக்கு எந்தெந்த தெய்வங்கள் அங்கே அருள் புரிகிறார்கள் என்பதை சொல்லு. சிவன் சக்தி முருகன் பிரம்மா விஷ்ணு ரங்கநாதன் யமன் காளி விநாயகர் என்று சொல்லக்கூடிய நவ படிக்கட்டுகளுக்கெல்லாம் இவர்களெல்லாம் தெய்வம் போதுமா? சொல்லுமா அப்ப 18 படிக்கும் தெய்வம் இருக்காங்கிறது உண்மைதானே? தந்தை பெயர் நம்பி தலைவர் தாய் பெயர் நங்கை மோகினி வள்ளி செய்வது அமைத்திருப்பது விரட்டுவது கையில் பேசுவது திருநீர் விட்டார் யார் விட்டார்? சிவனை மறந்து யார் வாழ்ந்தார்? திருநீரை பெருமையா சொல்லக்கூடியவர்கள் திருநீரை பற்றி பெருமையா பேசுறவங்க தெரியுமா? 63 பேர். சிவனை பற்றி பெருமையா பேசுறது தெரியுமா? 63 பேர். 63 பேரை என்ன சொல்றா? நாயன்மார்கள் சொல்றோம். அந்த 63 நாயன்மார்கள் யார் யாரு? ஒவ்வொருத்தர் பேரா சொல்லு. என்னமா குண்டாஞ்செடி சோறுக்கு தின்னு தூங்கு. நான் வாங்கி கட்டிட்டு வந்ததெல்லாம் இருக்கு. வெக்கம் இல்லாம உங்களுக்கு மனசு ரொம்ப குளிர்ச்சியா இருக்கு. மனசு திருப்தியா இருக்கு. ஆனா உங்களை வச்சுக்கிட்டு நான் நடந்து போக கூடாதா சாமியெல்லாம்? ஏண்டா இவ்வளவு பெரிய புள்ள பூச்சியா இருக்கீங்களே. ஒரு பொம்பளை பிள்ளை பாரு அக்கடான ஒரு பிள்ளை இருக்குது. அந்த பிள்ளை மாதிரி இருந்து வளங்களா நீங்க 2 பேரும் இந்த பாடுபடுத்துறீங்களே. இப்ப புரியுதா? பேர் வாங்கிட்டீங்க. உனக்கு என்னடா பிரச்சனை? இல்ல உங்களுக்கு கதை தெரியுமா தெரியாது? கதை தெரியாமையா நாடகம் நடத்திருக்கேன். உங்களுக்கு புராணம் தெரியுமா? வேற என்னப்பா? இந்த வள்ளியில் ஒருத்தர் கதை தெரியுமா? கதைனாலதான் பருவகாலம் பாடுறேன். பருவகாலம் யாருக்கு பாடுறேன்? வள்ளிக்கிட்ட பாடுறேன். வள்ளியே தெரியலன்னா உள்ள போக மாட்டீங்க. பருவகாலம் பாடுறாரு இந்த தனியா. ஏமா எங்களை மட்டும் லூசு மாதிரி தெரியுதா? இங்க வா. வரமாட்டியா? வாமா அப்படி அட வாமா கூப்பிடறால கெஞ்சுறால கூப்பிடறாலமா. ஓ மண்டிய நான் எப்படா கெஞ்சறேன்? நீ என்ன ஒண்ணுனா 100ன்னு போட்டு விட்டு வாமா வாமாங்கறீங்கல. பர்வகா பெரிய எஸ்பி பாலசுப்ரமணிய பர்வகாலத்தை ஜானகி மணிக்கு போது எஸ்பி பாலசுப்ரமணியம் கேட்டது இல்லையா? அதிபத்த நாயனர் அப்புதியடிகள் அமர்நதி நாயனர் அறிவட்ட நாயனர் நாராயண இசையா இடங்களை நாயனர் ஏற்பய நாயனர் இதே குடிமாராயனர் ருத்ரபசுபதி நாயனர் எரிபத்த நாயனர் ஏனாத ஐயடிகள் கணவருக்கும் கண்ணப்ப நாயனர் கணநாத நாயனர் கடம்புள்ள நாயனர் கரிகும நாயனர் காரி நாயனர் காரைக்கால் நாயனர் குங்கே நாயனர் குலச்சி நாயனர் கோச்செங்கல் சோழ நாயனர் சிறப்பு நாயனர் சர்மா பெருமா நாயனர் சோமசிவா நாயனர் தண்டியடிகள் நாயனர் சிறுவூர் புத்த நாயனர் முருக நாயனர் மூர்த்தி நாயனர் வைநாயனர் பிரம்மண்ட நாயனர் மாநகர நாயனர் என்று சொல்லி நாயனர் இருக்காங்க. போதுமா? அப்படி சொல்லுமா.
நாயன்மார்களை பற்றி தெரிந்து பட்டையை போட்டா பார்த்தாது. பட்டைக்குரியவர்கள் யார் யாரு? இதுவரையிலும் நான் எத்தனையோ வள்ளிகள் எத்தனையோ நாரதர் இந்த மேடைக்கு வந்திருக்கலாம். இதுவரையிலும் எமக்கு தெரிந்து 63 நாயன்மார்கள் வேற சொல்லி எனக்கு தெரிந்து சொன்ன ஒரே விளையாகம் தாங்களாக வாழ்க பல்லாண்டு வாழ்க வளமுடன் என்றதுக்குள் உண்மையாவே சொல்றேன். ஒரு ஊருக்கு போனோம்னா அவங்க கொடுக்குற பணத்தை வாங்கி நம்ம சாப்பிட்டோம்னா உடம்புல சாப்பிடுங்க ரசிகர்கள் எப்படி பாவம் நீங்க. ஆனா உண்மையாவே ஒரு மாசி மாதம் பங்குனி மாதம் 15 தேதி வரலுமே நானும் உட்கார்ந்து வாங்குறது ரொம்ப கஷ்டம். பனி விழுகும் வாடை அதுலயும் பாருங்களே இவ்வளவு ரசிகர்கள் அருமையா உட்கார்ந்து அமைதியா ரசிச்சாங்கன்னா அவங்கதான் தெய்வம். அவர்களுக்கு தான் நம்ம நன்றி சொல்ல வேண்டும். அவருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷம். நல்லாத்தையும் காலையில வழி காட்டிவிட்டு போனாரு. அங்கன வந்து நான் தூங்கிட்டேன். இந்த இடத்த விட்டு அடுத்து அந்த ஊருக்கு போய் அங்கே சுத்தி இங்கே சுத்தி மறுபடி அது மாதிரி நல்ல ரசிகர்கள் அவருடைய ஆசீர்வாதம் இருந்துச்சுன்னா இன்னைக்கு நல்லா இருப்பீங்க. நல்ல தெய்வம் தெய்வத்தின் அருட்குணத்தை என்றுமே நல்ல போட்டு இருக்கீங்க. நம்ம இசைக்கலைஞர் பாத்தீங்க இனிமே இந்த ஆசான இசைக்கலைஞர் அவருடைய ஆசீர்வாதத்தோட இருக்கணும். எனது ஆசை என்று உண்டு வாழ்க பல்லாண்டு வாழ்க்கை. நீங்க பெரிய மனுஷன் மாதிரியே பேசுறீங்க. சின்ன பிள்ளை மாதிரியே பேசியிருந்தேன். அது தெரியுமா இது தெரியுமா தெரியலாம் வரக்கூடாது. கண்டிப்பா உனக்கு நல்ல வரன் பார்த்து சொல்லுங்க. உள்ளபடி அழைக்கிறவா அந்த ஆறு நாளை சூரிய புறப்பரவாக்கூடிய மனமுடிச்சு வைக்காவிட்டால் நான் பிரம்மபுத்திராகும் இல்லை. நான் அணிந்து ரொம்ப பிடிச்சு வருகிறேன். நாரதர் வந்தார் கலகம் செய்தார் சென்று விட்டார். எங்க நாரதர் வந்தாரு கலகம் செஞ்சார் சென்று விட்டார். நீ போட்ட உள்ள தெரிஞ்சு போயிட்டாரு. தப்புச்சான் போச்சோம் வந்து விட்டார். அப்பா நான் கேக்குறேன் பேசிக்கிட்டே பெத்திருப்பாங்களோ? இல்லம்மா அப்படிலாம் பேசக்கூடாது. பெத்ததுக்கு அப்புறம் தான் பேசிருப்பா. இந்த மாதிரி பிள்ளை இந்த மாதிரி பிள்ளைய பெத்துட்டோம்னா சந்தோஷம் போட்டிருப்பாங்க. என்னைக்கு இருந்தாலும் முருகப்பெருமானை மட்டுமே திருமாவளவன்ற மிகப்பெரிய ஆசையில் இருக்கேன். இந்த ஊர் மக்களுக்கு மட்டுமே அனைத்து குட்டி 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 பாடல்கள்